வணக்கம் நண்பர்களே. முத்தினுடைய பெருமையை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, ரொம்ப சிறப்பானது முத்து. ரொம்ப அழகாக இருக்கும் முத்து. அது பெயரே பார்த்தீங்கன்னா முத்து என்று பெயர். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த முத்து பார்த்தீங்கன்னா, எப்படி உருவாவது என்றால், கடல் ஆழத்தில் 10 மீட்டர், 15 மீட்டர், 20 மீட்டர் ஆழத்தில் சிப்பிகளால் உருவாக்கப்படும் இந்த கல் என்று சொல்லக்கூடிய முத்து சிப்பிகளால் உருவாக்கப்படும் ஒரு உயிருள்ள ஜீவன் முத்து. இந்த முத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதங்களில் சுவாதி நட்சத்திரம் அன்று பிரதம திதி அமாவாசை அன்று இந்த சிப்பிகள் கடல் ஆழத்திலிருந்து மேல்மட்டம் வந்து இடியுடன் பெய்யக்கூடிய மழை துளிகளை வாங்கி கொண்டு மீண்டும் கடல் ஆழத்துக்கே சென்றுவிடும். இந்த சிப்பிகள் அதில் உருவாக்கப்படும் முத்துக்களை விலை மதிக்க கூடிய முத்துக்கள். இது அபூர்வமான முத்துக்கள் அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. இதை பரதவத் குலத்தைச் சேர்ந்த அவர்கள் சங்கு குளிக்கும் முத்து குளிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்ததனால் அவர்கள் கடல் ஆழத்தில் இந்த முத்துக்களையே எடுத்து வெளிநாடுகளுக்கு விநியோகம் வியாபார விஷயமாகவும் சென்றிருக்கிறது. ரோமாபுரி எகிப்து நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து இது நிறைய முத்துக்கள் சென்றிருக்கின்றது. அதே சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, பாண்டிய மன்னன் கோபுரம் தேவியின் காலில் சிலம்பு அணிந்திருந்தது பொற்களி முத்துக்கள் என்று சொல்வார்கள். அதனால் முத்தினுடைய பெருமை அந்த காலத்திலே அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார்கள். முத்தினுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா, மதிக்காரகன் மனோக்காரகன். மதியும் மனமும் ஒன்றாக சேர்ந்தால் அவங்கள் சாதுரியமான உடம்பு படைத்தவர்களாக இருப்பார்கள். அதே போலவே இந்த முத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கே உரியது. அவர்கள் இதை அணியும் போது அவர்களுக்கு மதியும் மனமும் ஒன்றாக இருக்கும்போது சிறப்பான ஆற்றல் படைக்கக்கூடியவர்கள். எதிலையுமே சாதுரியமாக பேசி செயலாற்றக்கூடியவர்கள் இந்த முத்து அணிபவர்கள். ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் சாதகமாக அமையவில்லை என்றால் இந்த முத்தை அணிந்தால் அவர்கள் சாதுரியமாக பேசி அவர்கள் சாதிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த முத்தினுடைய ஆற்றலை பற்றி பட்டை சொக்கநாதர் புலவர் பாடியிருக்கார். எல்லாம் சொல்ல சொன்னால் வாய்முத்து சிந்திவிடுமோ நெல்வேலி வடி அன்னையே என்று பட்டை சொக்கநாதர் புலவர் பாடியிருக்கின்றார். ரொம்ப சிறப்பான பாடல் அந்த காலத்தில் பாடியிருக்கின்றார்கள். அதே போலவே அன்னை அபிராமி பட்டர் அபிராமி அந்ததியில் ஆதிபராசக்தியின் கழுத்தில் வெண்முத்து மாலை அணிவித்து அதை அழகு பார்ப்பதில் எத்தனை ஆனந்தம், அதை முத்துவின் பெருமையை இன்னும் சொல்லத்தான் வேண்டுமா என்று அபிராமி அந்ததியில் அபிராமி பட்டர் பாடியிருக்கின்றார். அது முத்துவினுடைய பெருமை பற்றி. அதனால் முத்துனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒருவருக்கு இந்த முத்து அணியும் போது அவர்களுக்கு மதியும் மனமும் ஒன்றாக இருக்கும். அதனால் நல்ல நிதானமாக பேசி சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்களாகவும் அவர்களுக்கு எந்த காரியங்களும் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் முத்து அணிபவர்களுக்கு சிறப்பாக ஆற்றல் படைக்கக்கூடியது முத்துவே. ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் பலவீனம் பெற்றிருந்தால் முத்து அணிவது அவர்களுக்கு சாதுரியமான பலத்தை கொடுக்கக்கூடியது முத்துவே. அதனால் முத்து எல்லோரும் அணியலாம். அது யாருக்கும் அணியக்கூடாது என்று இது கிடையாது. ஜாதகத்தில் இன்னும் பலவீனம் பெற்றவர்களுக்கு அணியும் போது இன்னும் சிறப்பான ஆற்றல் படைக்கக்கூடியது. ஆனால் முத்து எல்லாரும் அணியலாம். அது மனமும் மதியும் கொண்டது. மதி என்றால் நம்ம மூளை சார்ந்த விஷயமே. அதே போலவே மனம் என்றால் நம்ம எண்ணங்களை குறிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் முத்து அணிவதனால் அவங்கள் சிறப்பான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய தன்மைகள் உடையவர்களாகவும் சாதுரியமாக எண்ணங்கள் படைத்தவர்களாகவும் எதிலையும் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் முத்தினுடைய சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது முத்துக்கள் கிடைக்கிறது. இது செயற்கை முத்து அது செய்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியா, ஜப்பானு இந்த மாதிரி நாடுகள்லேருந்து சில முத்துக்கள் வருது. அதனால் செயற்கையான முத்துக்களும் வருது, ஒரிஜினலாக முத்துக்களும் வருது. அதை நம்ம பார்த்து வாங்கணும். முத்துக்கள் அணிவதனால் அது அவங்களுக்கு
மதியம் ஒன்றுபடுவதனால் சிறப்பான ஆற்றல் படைக்கக்கூடியது முத்துவே. வணக்கம் நண்பர்களே.